இந்த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் சால்வ் பண்றது நெறைய மெத்தட் இருக்கு. சரிங்களா? நான் ஐசோடிஸ் பத்தி ரெக்கார்டிங் பேசுறேன். இப்ப நீங்க +2 ரெக்கார்டிங் பேசுனேன். லீனியர் ப்ரோக்ராமிங் சால்வ் பண்ண என்ன மெத்தட் பெஸ்ட் இருக்குன்னா, உங்களோட +2 சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா, கிராஃபிக்கல் மெத்தட். சரிங்களா? என்ன மெத்தட் இருக்குது? கிராஃபிக்கல் மெத்தட். ஓகே சார். பட் இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் மேபி படிக்க போயிட்டீங்கன்னா, ரெக்கார்டிங் மேக்ஸ் ரெக்கார்டிங் நெறைய தெரிஞ்சுக்கணும் இருந்தீங்கன்னா, அதுல பார்த்தீங்கன்னா சிம்ப்ளக்ஸ் மெத்தடு, பிக்கர் மெத்தடு, டூ பேஸ் மெத்தடு, டிரான்ஸ்பர்சல் ப்ராப்ளம், அசைன்மென்ட் ப்ராப்ளம் எல்லாமே டிடிபி ப்ரோக்ராமோட பேசிக்கோட தான். பட் மெயினா பார்த்தீங்கன்னா சிம்ப்ளக்ஸ் மெத்தடு, பிக்கர் மெத்தடு அண்ட் டூ பேஸ் மெத்தடு இதெல்லாம் வந்து இதுல சால்வ் பண்ணுவாங்க. பட் இது உங்களுக்கு கிடையாது. அதெல்லாம் நீங்க வரி பண்ணீங்க வேணாம். ஜஸ்ட் நேம் தெரிஞ்சுங்க. மேபி ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? பட் நீங்க +2 ஓகே. லெவல்னால உங்களுடைய சிபிஎஸ்சி புக்குல சிபிஎஸ்சி மட்டும் அந்த ஐஎஸ்சி போர்டு மட்டும் இந்த சிலபஸ் இருக்குது. மெட்ரிக் கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் பேசிக் வந்து கிராஃபிக்கல் மெத்தட் மட்டும் இங்க சால்வ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா கிராஃப் சீட் ஈஸியா சால்வ் பண்ணுவீங்க. அதனால கிராஃபிக்கல் மெத்தட் மட்டும் தான் சால்வ் பண்ண கொடுத்துக்கிறாங்க. சரியாமா? ஓகே சார். ஓகே சரி, இந்த சார். கிராஃப் மெத்தட்ல என்னென்ன கான்செப்ட் என்னென்ன இன்வால்வ் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அப்ப ஓகே உங்களுக்கு சார். தெரியும் லீனியர் ப்ரோக்ராமிங்கோட அனதர் நேம் என்ன சொன்னேன்? ஆப்டிமிஸ். கரெக்டா? லீனியர் ப்ரோக்ராமோட அனதர் கான்செப்ட் ஆப்டிமைசிங் ப்ராப்ளம். சரிங்களா? அதோட ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன? அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். கரெக்ட்டுங்களா? ஆமாம் சார். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அது மேபி மேக்ஸிமம் கொடுக்கலாம் ஆர் மினிமம் கொடுக்கலாம். அது இஜெட் ஃபார்மேட்ல கொடுத்துருப்பாங்க. ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் ப்ளஸ் ஃபார்மேட் டிஒய். கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டிவ் கண்டிஷன். சப்ஜெக்டிவ் கண்டிஷன்ஸ் அது என்ன ஃபார்மேட்டு நம்மளுக்கு ஈக்குவேஷன் இன்இக்வாலிட்டியா இருக்கலாம் அது ஈக்குவல் இருக்கலாம். உங்களுக்கு பார்த்தா இங்க இருக்கிற உங்களோட கான்செப்ட் படி இன்இக்வாலிட்டி கான்செப்ட் தான் கொடுத்துக்கிறாங்க. அதனால அதை நான் வச்சுக்கிறேன். ஏஎக்ஸ்1 பிளஸ் பி1 எக்ஸ்1 ஆர் ஒய்1 எக்ஸ்1 போட்டுனா எக்ஸ் ஒய்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சம் சி1. அதே மாதிரி a2 x plus b2 y is greater than or equal to c2. என்ன ஃபார்மேட் கொடுக்கும் எனக்கு தெரியாது. அது ப்ராப்ளம் தகுந்த மாதிரி தான் மாறும். சரிங்களா? மேபி இந்த ஓகே. ஃபார்மேட்ல கொடுத்துருப்பாங்க. சரியாமா? ஓகே சார். சரி, இதுக்கு என்னென்ன மெயின் திங்ஸ் வேணும்? ஒரு கிராஃப் மெத்தட்ல அப்ப கிராஃப் மெத்தட்ல என்னென்ன மெயின் திங்ஸ் வேணும்? எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா தெரியும். கிராஃப் மெத்தட் எப்படி சால்வ் பண்ணணும்னு உங்களுக்கு ஐடியா தெரியும். அந்த ஐடியாவில் இருந்த போது சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நியூ நேம்லாம் வருது. என்னென்ன நேம் வருதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? என்ன நேம் ஓகே. வருதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து பீசிபிள் சார்ஸ். செகண்ட் நேம் வந்து பீசிபிள் சொல்யூஷன். அடுத்து தேர்ட் நேம் பார்த்தீங்கன்னா பீசிபிள் ரீஜியன். அடுத்தது பீசிபிள் ரீஜியன் வந்து அதுக்கு ரெக்கார்டிங் என்ன இருக்கும்? மீதி இருக்கிற பேர் வந்து இன்பீசிபிள் ரீஜியன். சரி, அடுத்தது மெயின் இம்பார்ட்டன்ட் பீசிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்டிமல் சொல்யூஷன். ஆப்டிமல் சொல்யூஷன் பீசிபிள் சொல்யூஷன் ஒன்று தான். அது அனதர் நேமாக கொடுத்துக்கிறாங்க. என்ன டெமோஷன் சொல்லிட்டு ஆப்டிமல் சொல்யூஷன். அண்ட் ஆல்சோ இதுக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பவுண்டேடா இல்லை அன்பவுண்டட் சொல்யூஷன் தான். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பவுண்டேடா ஆர் அன்பவுண்டேடா. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, ஏன்னா இவ்வளவு நேரம் சொல்லிக்கிறாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் பீசிபிள் சாய்ஸ்னு என்ன, அது பீசிபிள் ரீசன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஓகே சார். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு போடுறேன். அப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிடும். சரியாம்மா? ஓகே சார். சரி. சார் பீசிபிள் சாய்ஸ் அண்ட் பீசிபிள் சொல்யூஷன் எல்லாமே இதில் கவர் ஆயிடும். ஐ கிவன் த ஸ்மால் எக்ஸாம்பிள். Suppose you solve the linear programming problem. Solve the linear programming problem. Maximum of z equal to 4x plus y. ஓகேங்களா? Subject to condition or subject to constraint. எது வேணா கொடுப்பாங்க. Subject to condition or subject to constraint கொடுப்பாங்க. நம்ம எது வேணா எடுத்துக்கணும். ஓகே சார். ஸோ என்ன ஈக்குவேஷன் கொடுக்குறாங்கன்னா x plus y is less than or equal to 50 and 3x
3x plus y is less than or equal to 90. சரியாம்மா? சரி, வெரி இம்பார்ட்டன்ட். என்ன கொடுத்துருக்காங்க? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ். எக்ஸ் கமா ஒய் கிரேட்டர் than or equal to 0 கம்பல்சரி கொடுத்துக்கிற ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ப்ராப்ளம் தான். இல்லைன்னா உங்களுக்கு மிஸ்டேக்கு, உங்களோட சிபிஎஸ்சி சிலபஸ்ல அந்த ப்ராப்ளம் கிடையாது. அதனால கண்டிப்பா இந்த கண்டிஷன் கொடுத்துருக்கணும். சரிங்களா? ஓகே சார். சரி, இதான் ப்ராப்ளமோட பேசிக் டைப். சரி, இதை எப்படி நம்ம கொண்டு வந்து நம்ம சால்வ் பண்றது அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அப்போ நம்ம எடுக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து இவனை ஒன்று வச்சுக்கோங்க. இவன் ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2, ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ ஈக்குவேஷன் 2வும் 3 வச்சுட்டு நம்ம கிராப் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? ஈக்குவேஷன் 2வும் 3 வச்சு கிராப் பண்ண போகிறோம். அதுக்கு பேசிக் என்ன பண்ண போறீங்க? எக்ஸ் ஒய்யோட வேல்யூ 0 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ என்ன, எக்ஸோட வேல்யூ மாற்றி மாற்றி கண்டுபிடிக்கணும். சரியாம்மா? ஓகே சார். இப்போ எக்ஸோட வேல்யூ 0, எக்ஸ் 0 செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ண ஒய் என்னவா கிடைக்கும்? y less than or equal to 15 கிடைக்கும். அது டைரக்டா 15 லெஸ் தென் விட்டுட்டுங்க 15 எடுத்துக்கணும். அதே வந்து y 0 போட்டா x என்னவா கிடைக்கும்? 15 கிடைக்கும் சார். 50 கிடைக்கும். சரிங்களா? இது செகண்ட் ஈக்குவேஷனோட டேபிள். அதே மாதிரி ஐடியால தேர்ட் ஈக்குவேஷன் டேபிள் சொல்றாங்க. x y. அப்ப x என்ன போடுவீங்க? x 0 போட்டா y 19 கிடைக்கும் சார். y 0 போட்டா x 13 கிடைக்கும் சார். இதுல என்ன டவுட் இருக்குதாமா? இல்லைங்க சார். சரி, இப்போ இந்த ரெண்டு லைன் கிராப் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிச்சு. இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? கிராப் பண்ண போறோம். இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் வச்சு என்ன பண்ண போறோம்? கிராப் பண்ண போறோம். அந்த கிராப் வச்சுட்டா நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து பீஸ்ஃபுல் ஜாய்ஸ்ன்னு என்ன, பீஸ்ஃபுல் ரீஜன் என்ன, ஒவ்வொன்றா நம்ம பயன்படுத்த பண்ண போறோம். சரியாம்மா? ஓகேங்க சார். சரி, இப்போ கிராப் ஷீட் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு எப்படி நம்ம கிராப் பண்ண போறோம். சரியாம்மா? ஓகே சார். சரி, இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு நம்மளுக்கு என்ன எழுதணும்? ஸ்கேல் எழுதணும். மறக்காம ஸ்கேல் எழுதிங்க. என்னது? 0னா 50, 50 இங்கே எக்ஸ் ஆக்சிஸ்ல 30. அப்போ நம்ம கிராப் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம்? மேக்ஸிமம் வேல்யூ செக் பண்ணுவோம். எக்ஸில் 0 50, இங்கே 0 30. சரிங்களா? அப்போ 10 10 வச்சுக்கலாமா? ஓகே சார். அதே மாதிரி ஒய் இங்கே 50, 0 அண்ட் 90, 0. அப்போ 90 வரைக்கும் போகணும், இது 50 வரைக்கும் போகணும். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 10 10 வச்சுக்கலாம். சரியாம்மா? ஓகே சார். எக்ஸ் ஒய் ரெண்டுமே நம்ம 10 10 வச்சுக்கலாம். அப்போ ஸ்கேல் இன்வென்ஷன் பண்ணிக்கலாம். X axis 1 centimeter equal to 10 units. Y axis 1 centimeter equal to 10 units. சரியாம்மா? ஓகே சார். இப்போ என்ன பண்ண போறோம்? அடுத்தது லைன் ட்ரா பண்ணி நம்ம அடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போறோம். லைன் ட்ரா பண்ணிடலாமா? எஸ் சார். இது எக்ஸ் ஆக்சிஸ் வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணணும். இது மிடில் நம்ம நெகட்டிவ் கிடையாதுல்ல, எப்பவுமே எக்ஸ் ஒய் வந்து நெகட்டிவ் மேக்ஸிமம் வராது. அதனால நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போட்டுக்கணும் ட்ரா பண்ணணும். ஓகேடா? இதே மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த பார்ப்போம். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் என்ன பண்ண போகிறோம்? இது 0 0 கரெக்டாமா? ஆமாங்க சார். சரி, அப்போ என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு பாயிண்ட்டும் செக் பண்ணணும். நீ வந்து ஏன்னா என்ன இது டிஜிட்டல் போட்டு போகிறோன்னு எனக்கு கிராப் கரெக்டாக வராது. நீ உங்களோட சீட்லேயே அப்படியே சைட் பை சைட் கிராப் பண்ணிட்டு வா. அப்போ உங்களுக்கு சொல்யூஷன் கரெக்டாக கிடைக்கும். சரியாம்மா? ஓகே சார். நான் வந்து ரொம்ப சின்ன லைஃப் ரெண்டு பாயிண்ட் சார் உங்க வாய்ஸ் நடுவில் பிரேக் ஆயிடுச்சு சார். பார்க்குறோமா? ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, ரொம்ப சின்ன லைன் அங்கே இருக்கிறதுனால நான் வந்து என்ன பண்ண போறேன்? ரெண்டு பார்த்து 10 20 வைக்கிறேன். இங்க வந்து எக்ஸ் ஆக்சிஸ் நோட் பண்ணிடுவோமா? இங்க வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இங்க வந்து ஒய் ஆக்சிஸ். கரெக்டாமா? ஆமாம் சார். அப்போ நான் 10 10 வைக்கும்போது என்னாச்சு? இது 20, 30, 40, 50, 60, 70, 80, 90. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் 90 வரைக்கும் வேணும். 10, 20, 30, 40, 50. இந்த கொஞ்சம் லைன் எடுத்துக்கலாம். அப்படி நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். கடைசி வரைக்கும் எடுத்துக்கலாம்.
50க்கு அப்புறம் யார் வரா? 60, 70, 80. எனக்கு இடம் பத்தல, அதனால நான் ஷார்ட் எழுதிக்கிறேன், பார்த்துக்கேன் 90. சரியாம்மா? ஓகே சார். சரி டக்கனு. இப்போ என்ன பாயிண்ட்ஸ் வேணும் நமக்கு? 0னா 50. ஃபர்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷனோட எழுதுறேன். 0னா 50, 50னா 0. அப்போ 2 பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும். yx 50. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனோடது 0னா 50 இந்த பாயிண்ட். அப்போ இந்த பாயிண்ட் என்னன்னா 0, 50. அடுத்த பாயிண்ட் 50னா 0. 50னா 0 இந்த பாயிண்ட். 50னா 0. இதுல என்ன டவுட் இருக்குதாம்மா? இல்லை சார். இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? லைன் டிரா பண்ண போறேன். கரெக்ட்டுங்களா? இதை ஓகே வச்சு என்ன சார். பண்ண போறேன்? லைன் டிரா பண்றேன். சரியாம்மா? ஓகே சார். அப்போ கரெக்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஸ்கேல் வச்சு கரெக்டாக ட்ரா பண்ணுங்க. ஏன்னா சொல்யூஷன் கிடைக்கணும். மாற்றி சொல்யூஷன் கிடைக்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே சார். சரி ரைட்டுங்க. இது வந்து ஈக்குவேஷன் முடிச்சுட்டு என்ன பண்ணும்? என்னோட ஈக்குவேஷன் என்னோட ஈக்குவேஷன் என்னம்மா? செகண்ட் ஈக்குவேஷன் நோட் பண்ணுறது. என்னோட ஈக்குவேஷன் என்ன நோட் பண்ணிக்கிறோம்? சார் நான் மேலே இருக்கு பார்த்துக்கலாம். எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 50. கரெக்டாம்மா? ஆமாம் சார். எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 50. எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 50. சரியாம்மா? ஓகே சார். அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னா நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்? பீசிபிள் சாய்ஸ். சாய்ஸ்னு என்னது? இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்கும்போது இது பீசிபிள் சாய்ஸ்னா வந்து இதனுடைய டார்க் மார்க் எப்படி போகும் அப்படிதான் நம்மளோட மீனிங். அதாவது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அண்ட் என்னது அனதர் கேஸ் என்ன? எக்ஸ் கமா ஒய் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 0. கரெக்டுங்களா? இதான் நம்மளுடைய ஈக்குவேஷனோட சாட்டிஸ்ஃபை கண்டிஷன். அப்படின்னா இதனோட ரீஜியன் எங்க இருக்கும்? என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அது பீசிபிள் சாய்ஸ். இதோட ரீஜியன் எங்கடா இருக்குங்கன்னு அந்த ஹோல் ட்ரையாங்கிள். அப்போ வெளியே போகாது. லெஸ் தென் நல்லா பார்த்துங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்கிறதுனால நம்ம பார்த்துங்க ஹோல் ட்ரையாங்கிள் மட்டும் தான் வரும். இந்த பக்கம் போகாது. ஏன்னா இது நெகட்டிவ் வேல்யூ. இது நெகட்டிவ் வேல்யூனா கண்டிப்பாக இந்த ரீஜன் இந்த பக்கம் போகாது. இந்த பக்கம் கீழே வராது. கீழே வந்தாலும் நெகட்டிவ் வேல்யூ. அதனால ரீஜன் இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. கரெக்டுங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ரீஜன் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன கான்செப்ட் கரெக்டு. இந்த ட்ரையாங்கிளில் வரும். சரிங்களா? இந்த ட்ரையாங்கிள் தான் ஒரு ரீஜன் வரும். கரெக்டாமா? ஓகே சார். இதில் நிறைய டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். சரி, இப்போ அடுத்த லைனு நம்ம அடுத்தது இதே மாதிரி தான் ட்ராப் பண்ண போகிறோம். கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. இதுக்கு தான் பீசிஃபுல் சாய்ஸ். சாய்ஸ்னு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துக்கிறோம். அதனால நம்ம என்ன ரீஜன் கூட ட்ராப் பண்ணுறோம். அப்போ இது வந்து பீசிஃபுல் சாய்ஸ். இந்த ரீஜனுக்கு பேர் இருக்கு பார்த்தியா? இந்த லைனோட கான்செப்ட் படி இது பீசிஃபுல் ரீஜியன். சரிங்களா? இந்த லைனுக்கு பேர் என்ன? பீசிஃபுல் ரீஜியன். அப்போ ரெண்டு லைன் வந்து ரெண்டு லைனையும் கம்பைன் பண்ணி பார்த்துட்டு எழுதும்போது அது பீசிஃபுல் ரீஜன் அதுதான் வரும். இது வந்து இந்த லைனோட பீசிஃபுல் ரீஜியன். இப்போ அடுத்த லைன் பார்ப்போமா? அடுத்த லைன் என்ன வருதுன்னு பார்க்கலாமா? பூஜா கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். அடுத்த ஈக்குவேஷன் நெக்ஸ்ட் லைன் என்னது? 0 to 90. இங்க என்னது? 30 30 to 0. அப்ப என்ன பார்க்கலாமா? 0 to 90 னா y axis ல டாப்ல இருக்குது. சரிங்களா? 0 to 90. அப்ப எங்க இருக்குறானுங்க? இவனுங்க 0 to 90ங்கிறது லைன். இது வந்து 0 to 90ங்கிறது லைன். அடுத்தது என்னது? 30 to 0. அப்ப இந்த லைன் வந்து 30 to 0ங்கிறது. கரெக்டாமா? ஆமா சார். இவனுக்கு ரெண்டு வச்சு வச்சு நம்ம லைன் ட்ரா பண்ணணும். இவனுக்கு ரெண்டு வச்சு லைன் ட்ரா பண்ணணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரா பண்ணுமா? எனக்கு அக்யூரேட்டாக வராது. ஏன்னா டிஜிட்டல் கோடு நீங்கள் அக்யூரேட்டாக ட்ரா பண்ணிட்டு தான் நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. இன்டர்செக்ட் ஆகிற பார்ட் என்னன்னு பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். மேபி அக்யூரேட்டாக வருதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்து எனக்கு செக் பண்ணிட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு செக் பண்ணி சொல்லுங்கள். நீங்களும் சைடில் ட்ரா பண்ணுங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். சரியாமா? ஓகே சார். இப்போ நம்மளுக்கு இன்டர்செக்ட் ஆகிற பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் கரெக்டுங்களா? இந்த பாயிண்ட்ஸ் இன்டர்செக்ட் ஆகுது. கரெக்டாமா? எனக்கு வந்து 25,13 வருது சார். இல்லை எனக்கு ஓகே. உனக்கு எப்படி என்ன வருதுன்னு பாருங்க. எனக்கு ஆக்சுவலாக இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20,30 வருது. ஏன்னா இது டிஜிட்டல் போட்டனால அந்த மாதிரி வருது. ஆக்சுவலாக இன்டர்செக்ட் ஆகிற பார்த்தா இங்கே ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் உனக்கு சைடில் போட்டு பாருங்க என்ன வருதுன்னு பாருங்கம்மா. சார் எனக்கும் 20,30 தான் சார் வருது. 20,30 தானே வருது. ஓகே அப்படிதான். ஏன்னா எனக்கு இதில் கரெக்டாக அக்யூரேட்டாக வராது. அது சொல்லுங்கள். ஓகே சார். 20,30 சரிங்களா? 20,30 இதில் இன்டர்செக்ட் ஆகுது. கரெக்டாமா? ஆமாம் சார். இப்போ நம்மளுக்கு இன்டர்செக்ட் ஆகிற ஏரியா பார்த்தீங்கன்னா 20,30 சரிங்களா? ஓகே சார். எனக்கு இங்கே அக்யூரேட்டாக இல்லை. நீங்கள் பார்த்துக்க உங்களோட கிராப் ஷீட்டில். அதுக்காக சொல்கிறேன். சரி, அப்போ இதுவும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் ஈக்குவேஷன். இது அப்போ இந்த ஈக்குவேஷன் நேம் எழுதுறீங்க. இந்த ஈக்குவேஷன் நேம் என்ன? 3x + y is less than or equal to 90. இது ரெண்டாவது லைனோட ஈக்குவேஷன். இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் ரீஜியன்னால ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுது பார்த்தியா? ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற ஏரியா எது சொன்னீங்க? இதை சொன்னீங்களா?
அப்ப இந்த பாயிண்ட் கரெக்ட்டுங்களா? இந்த பாயிண்ட்ல இருந்து நம்மளுக்கு ரீஜன் எது கிடைக்குதோ அதுதான் நம்மளுடைய பீஸ்ஃபுல் ரீஜன். இந்த கீழே போக தேவையில்லை. இந்த லைனோட ரீஜன் இங்க இருக்கும். அப்ப ரெண்டுக்கு காமனான ரீஜன் எதுவோ அதுதான் நம்ம இன்டர்செக்ட் பண்ண போறோம். அப்ப நம்மளுக்கு காமனா இன்டர்செக்டட் பார்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். சரிங்களா? இந்த பார்ட் தான். கரெக்ட்டுங்களாமா? ஆமாங்க சார். வெளியே போவே போவாது. இந்த பார்ட் தான் நம்மளுக்கு காமனான இன்டர்செக்ட். அதாவது இந்த பிளாக் லைனு இங்க இந்த ரெட் லைன். இங்க இருந்த ரெட் லைனுக்கு போகாது. இங்கோட பிளாக் லைனோட முடிஞ்சிடும். கரெக்டா? இங்க இருக்கிற பிளாக் லைனோட கம்ப்ளீட். சரியாமா? ஓகே சார். இதுதான் நம்மளுடைய எண்ட் ஆஃப் பீஸ்ஃபுல் ரீஜியன். பீஸ்ஃபுல் ரீஜன் இது எண்ட் ஆஃப் நம்மளுடைய பீஸ்ஃபுல் ரீஜியன். ரெண்டு லைன் காமனா வருது பாத்தீங்களா? காமன் ரீஜன் ஆமாங்க சார். பீஸ்ஃபுல் ரீஜன். சரிங்களா? பீஸ்ஃபுல் ஓகே சைஸ் வந்து சார். என்னென்ன பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு கரெக்டா அக்யூரேட்டா வருது அப்படிங்கிற கான்செப்ட். என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வருது? இந்த பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். 20,30. 20 மீட்டர் எடுக்கக்கூடாது. இங்க இருந்து இந்த பாயிண்ட் இதுக்கு பேர் வந்து கார்னர் பாயிண்ட் மெத்தட். ஓகே. இப்போ நம்ம சார் எப்படி எங்க ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம்னா, இப்போ என்னென்ன நேம் சொல்லிட்டேன்னு பாத்துங்க. பீஸ்ஃபுல் சாய்ஸ்னா யாருன்னு சொல்லிக்கிறேன். பீஸ்ஃபுல் ரீஜன்னா யாரும் சொல்லிக்கிறேன். அடுத்தது என்ன வேணும்னா கார்னர் பாயிண்ட் மெத்தட். இந்த மெத்தடுக்கு பேர் என்னன்னா கார்னர் பாயிண்ட் மெத்தட். அதை வச்சு தான் நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க போறோம். அப்போ இந்த நேமுக்கு என்ன? கார்னர் பாயிண்ட் மெத்தட். கார்னர் பாயிண்ட் மெத்தட். எதனாலனா என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம வந்து சொல்யூஷன் எடுக்கணுமோ அதான் நேம் தான் வந்து கார்னர் பாயிண்ட் மெத்தட்ங்கறாங்க. சரியாமா? ஓகே சார். இப்போ என்னென்ன பாயிண்ட்ஸ்ல வருது கண்ணு? என்னென்ன பாயிண்ட்ஸ் வருது? இந்த ரீஜன் எங்க க்ளோஸ் ஆகுதோ அது நம்மளுடைய கார்னர் பாயிண்ட். இங்க வந்து டாப்ல போகும்போது இங்க க்ளோஸ் ஆகுது. கரெக்ட்டுங்களா? அப்ப இதனோட ஆமாங்க பாயிண்ட் சார். 0,50யா? 0,50. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0,90. எழுதிக்கலாம். 0,50 ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்னமா இருக்கு? இங்கேயே வந்து இங்க வருது. இது இன்டர்செக்ட் ஆகிற ஏரியா வந்து 20,30யா? ஆமாம் சார். அப்ப அடுத்த பாயிண்ட் வந்து 20,30. அடுத்த பாயிண்ட் என்ன ஆகுது? 50,0. அப்ப எங்க க்ளோஸ் ஆகுது? அடுத்தது 30,0 50,0. 50,0. இங்க தானே க்ளோஸ் ஆகுது. இது பார்க்க கூடாது. இதோட ரீஜன் முடிஞ்சதுன்னு சொன்னோம்ல. இது க்ளோஸ் ரீஜன் இந்த ரெண்டு காமன் ரீஜன். இங்க போச்சுன்னு வச்சுக்கோங்க. இது லெஸ் தென்னா இருக்கும். இங்க வந்து இந்த பிளாக் லைன் வந்து கிரேட்டர் தான். புரியுதா? என்ன சார் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது ரெட் லைன், இது பிளாக் லைன். ஒரு நிமிஷம் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஏன் அதை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது எழுதுறேன். ரெட் லைன் இங்க இருக்குதுல்ல. அப்ப ரெட் லைன் இது, ஆமாங்க சார். பிளாக் லைன் இது. கரெக்ட்டுங்களா? பிளாக் லைன் வந்து இது. கரெக்ட்டுங்களா? ஆமாம் சார். அப்ப லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னது? இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இங்க ரீஜன் வரும். பட் இந்த பிளாக் லைனுக்கு இது வந்து என்ன ஆகும்? கிரேட்டர் தான் ஆயிரும். கரெக்ட்டா? இந்த லைன் ஏதாவது கிரேட்டர் தான் ஆயிரும். பட் லெஸ் தென் ஆர்னா எங்க இருக்கும்? ரெண்டுக்கு காமன் ரீஜன் வந்து இங்க இருக்கிறது தான். அதனால வந்து காமன் ரீஜன் இதுதான். புரியுதாமா? காமன் ரீஜன் எடுக்கணும் தவிர நீ இங்க எடுக்கக்கூடாது. இங்க ரீஜனே கிடையாது. ஏன்னா இது பிளாக் லைன் ரீஜன் இருக்குதா? நீ இப்ப வந்து 50,0ங்கிற இங்க வந்து பிளாக் லைன் ரீஜனே இந்த இடத்துல இல்ல. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னா இதுதான் காமன் ரீஜன். அப்ப இதுதான் நான் எடுக்க போறேன். அப்ப என்ன வேல்யூஸ் வருது? 30,0. இங்க 30,0 தான் இந்த பாயிண்ட். ஆமாங்க சார். இப்ப என்ன எடுக்க போறோம்? 30,0. 50,0 30,0. சரிங்களாமா? ஓகே அண்டர்ஸ்டாண்ட் சார். பண்ண முடியாது புரிஞ்சா? இல்ல ஏதாச்சும் டவுட் இருக்குதா? இல்லை சார், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது சார். ஓகே. அப்ப இந்த 3 பாயிண்ட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு பீஸ்ஃபுல் பாயிண்ட்ஸ். இத வச்சுட்டு தான் நம்ம வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறோம். அப்ப இது பவுண்டடா, அன்பவுண்டடா? அனதர் ஒன் நேம் கொடுத்தேன். இது பவுண்டடா, அன்பவுண்டடா அப்படிங்கறத பார்க்க போறோம். பவுண்டடா, அன்பவுண்டடானா சரி ரீஜியன் வந்து க்ளோஸ்டா இருந்தா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. The given the straight line is a region, peaceful region is closed இருந்ததுன்னா is called a peaceful region with bounded. ஓகே. அப்போ பாத்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ்டு தானே, எதுவுமே ஓப்பனா இல்ல. ஓப்பனா மேபி இது மேபி ரீஜன் இங்க வந்துச்சு, இது ஓப்பனா இருக்கு. நல்லா பாருங்க. இங்க இன்டர்செக்ட் ஆகுது. அப்ப இங்க ரீஜன் வந்துச்சு, இது ஓப்பன் ரீஜன். பாத்தீங்க இது க்ளோஸ் ஆகாது. இது க்ளோஸ் பண்ண முடியாது. கரெக்ட்டா? இங்க இது ரீஜன் வந்துச்சுன்னா. பட் இந்த ரீஜன் பாத்தீங்கன்னா இங்க வந்து உனக்கு க்ளோஸ்டு தான் இருக்குது. எல்லா பாயிண்ட்ஸும் பாரு இங்கேயும் க்ளோஸ் ஆயிருச்சு. இங்கேயும் க்ளோஸ் ஆயிருச்சு. இங்கேயும் க்ளோஸ் ஆயிருச்சு. இங்கேயும் க்ளோஸ் ஆயிருச்சு. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அப்போ ஒரு க்ளோஸ்ட் ரீஜன் வந்துச்சுன்னா அது பீஸ்ஃபுல் சொல்யூஷன் பீஸ்ஃபுல் ரீஜன் வித் பவுண்டட். ஓகே. பீஸ்ஃபுல் சொல்யூஷன் வித் பவுண்டட். கரெக்ட்டுங்களா? பீஸ்ஃபுல் ரீஜன் வித் பவுண்டட். சரியாமா? ஓகே சார். சரி இன்னொரு பாயிண்ட் விட்டுட்டோம். மொத்தம் 3 பாயிண்ட் இருக்குது, 4 பாயிண்ட் இருக்குது. எங்கெங்க க்ளோஸ் ஆகுது நம்ம மென்ஷன் பண்ணணும். மொத்தம் 3 பாயிண்ட் எடுத்துக்கலாம். கடைசி பாயிண்ட் ஒன்று எழுதாம விட்டுட்டோம் பாருங்க. கடைசி பாயிண்ட் யாரு? இங்க க்ளோஸ் ஆகலாம் இல்ல. 0,0 பாயிண்ட் மிஸ் ஆகுது. அதையும் நம்ம எழுதுவோம். கரெக்டா? மொத்தம் 4 பாயிண்ட். அப்ப கடைசி பாயிண்ட் யாரு? 0,0. சரியாமா? ஓகே சார். இப்ப கார்னர் பாயிண்ட் இது இந்த மெத்தடுக்கு பேர் வந்து கார்னர் பாயிண்ட். இப்ப நம்ம யார யாரை கண்டுபிடிச்சுக்கிறோம்னா பீஸ்ஃபுல் சாய்ஸ், பீஸ்ஃபுல் ரீஜியன், பவுண்டடா, அன்பவுண்டடா. அப்ப இன்னொரு நேம் என்ன சொல்றீங்கன்னா
இன்பீசிபிள் ரீஜியன் ஒன்று சொல்லிக்கிறேன். இன்பீசிபிள் ரீஜியன்னா யாரு? பீசிபிள் ரீஜியன் இவனை தவிர மத்தவங்க இருக்கிறான் பார்த்த டயக்ராம்ல, இவனை தவிர யாரெல்லாம் ரீஜியன் இருக்கிறான்? இவனை தவிர யாரெல்லாம் இருந்தாலும் அது இன்பீசிபிள். யார் யாரு? இங்க ஒரு ரீஜியன் வருமா, இது இன்பீசிபிள். அதே மாதிரி இங்க ஒரு ரீஜியன் வருமா, அது இன்பீசிபிள். அப்ப இந்த அவுட் சைடு போகுமா, அவுட் சைடு ரீஜியன் இஸ் கால்ட் இன்பீசிபிள். சரிங்களா? அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்பீசிபிள் ரீஜியன். பீசிபிள் ரீஜியன் யாரு? இந்த ஈக்குவேஷன் எது சாட்டிஸ்ஃபை ஆகுமோ தட் இஸ் கால்ட் பீசிபிள் ரீஜியன். இந்த ஈக்குவேஷன் தவிர மற்றது யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க நேமுக்கு வந்து இன்பீசிபிள் ரீஜியன். சரியாமா? ஓகே சார். புரியுதாமா? புரியுதுங்க சார். ஓகே. அப்ப இன்பீசிபிள் ரீஜன் சொல்லிட்டு பீசிபிள் ரீஜன் சொல்லிட்டேன். இப்ப பீசிபிள் சாய்ஸ்னு யார் சொல்லிட்டேன். இப்ப யார் வேணும் அடுத்தது? பீசிபிள் சொல்யூஷன் ஆர் ஆப்டிமல் சொல்யூஷன், ரெண்டு ஒன்று தான். செகண்ட் நேமும் ஃபோர்த் நேமும் ரெண்டு சேம் தான். பீட்டிபிள் சொல்யூஷன் என்ன, பீசிபிள் சொல்யூஷன் என்ன, ஆர் ஆப்டிமல் சொல்யூஷன் என்ன? அப்படின்னா இப்ப நம்ம கிடைச்சிக்கிற பாயிண்ட்ஸ் இருக்குது பாத்தீங்களா? என்ன பாயிண்ட்ஸ்? இது மொத்தம் 4 பாயிண்ட்ஸ் இருக்குதுல்ல. இந்த 4 பாயிண்ட்ஸ் வச்சுட்டு ஈக்குவேஷன் 1 ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி இந்த 4 பாயிண்ட்ஸ் வச்சுட்டு இந்த ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் நம்ம அப்ளை பண்ணுவோம் பாத்தீங்களா? அப்ளை பண்ணிட்டு ஒரு ரிசல்ட் வரும் பாத்தீங்களா? அந்த ரிசல்ட்டுக்கு பேர் தான் வந்து ஆப்டிமல் சொல்யூஷன் ஆர் பீசிபிள் சொல்யூஷன். சரிங்களா? ஓகே சார். இப்போ பார்க்கலாமா? 4 பாயிண்ட்ஸ் அண்ட் சொல்யூஷன் என்ன வரும். சரிங்களாமா? ஓகே சார். சரி. இப்போ கார்னர் பாயிண்ட், இது பேரே வந்து கார்னர் பாயிண்ட் தான். அப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இஜெட் வேல்யூ, அது மேக்ஸிமம் மினிமம் அப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? இந்த இஜெட்டோட வேல்யூ என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க? இஜெட் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 4x plus y. கரெக்டுங்களா? 4x plus y அதான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னாச்சு? இங்க 4x plus y. சரியாமா? ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம வந்து வேல்யூ செக் பண்ணுவோம். இட்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0,50. சொல்றாங்க என்ன வேல்யூ வரும்? 0,50 னா 50 வரும் சார். 50. செகண்ட் பாயிண்ட் 20, சொல்லுமா? 80, 90, 110. ஓகே. 80, 80 னா 110 னா ஓகே கரெக்ட். தேர்ட் ஒன்மா? 120 சார். 30, 0, 120. அடுத்து ஃபோர்த் ஒன்மா? 0 சார். 0, 0. சரி. இந்த சொல்யூஷன் தான் வந்து நம்மளுக்கு ஆப்டிமல் சொல்யூஷன் ஆர் பீசிபிள் சொல்யூஷன். இதுக்கு எதுதான் கிடைக்குதோ அதுதான் வந்து நம்மளுக்கு பீசிபிள் சொல்யூஷன் என்ன. சரிங்களா? இதுக்கு எது மேக்ஸிமம் வேல்யூ? ஏன்னா கொடுத்தது வந்து ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வேல்யூஸ் வருதோ அந்த பாயிண்ட்ஸ் தான் வந்து நம்மளுடைய கரஸ்பாண்டிங் பாயிண்ட் அண்ட் சொல்யூஷன் இஸ் கால்ட் பீசிபிள் சொல்யூஷன் ஆர் ஆப்டிமல் சொல்யூஷன். சரிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லி தருவீங்களா சார்? நிறைய கிராப் இருக்குதுமா. கிட்டத்தட்ட 10 கிராப் நானே போடுவேன், அதுக்கப்புறம் நீ தான் போட போறீங்க. கிட்டத்தட்ட நிறைய டைப் ஆஃப் கிராப் இருக்குது. இதை வந்து மேக்ஸிமம் விஜெட் ஈக்குவல் டு 120. சரிங்களா? இந்த ப்ராப்ளத்துல எனக்கு டவுட் இருக்குதா? என்ன நேம்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. பீசிபிள் சாய்ஸ் யாரு, பீசிபிள் ரீஜன் யாரு, அன்போ